வணக்கம் நண்பர்களே, ராஜு சிவன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் சேனலில் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால், வராகி தேவியையும் அவள் மந்திரத்தையும் வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகள். வராகி தேவி என்பவள் யார்? அவள் எப்படி தோன்றினாள்? நாராயண சப்த மாத்திரைகளில் 7 பெண் தேவியர் ஒருவர். விஷ்ணுவின் 3வது அவதாரமான வராகரின் சக்தியை குறிக்கிறார். இவர் பன்றி முகத்துடன் காட்சியளிக்கும் ஒரு உக்கிரமான தெய்வம். ஆனால் தனது பக்தர்களுக்கு கருணை காட்டுபவள். தடைகளை நீக்குவதிலும் எதிரிகளை அழிப்பதிலும் பக்தர்களுக்கு செல்வத்தையும் வெற்றியையும் அருளுவதிலும் வாராகி வல்லவர். வாராகி இந்து மதத்தின் உன்னத தெய்வமான தேவி லலிதா திரிபுர சுந்தரியின் படையின் தலைமை தளபதியாவார் மற்றும் துர்கா தேவியின் ஒரு ரூபமாகவும் போற்றப்படுகிறார். அவர் தன் கைகளில் ஒன்றில் ஒரு தடியை ஏந்திருப்பதால் தண்டினி என்ற பெயரை பெறுகிறார். சப்த மாத்ரிகாக்களில் வராகி 5வதாக வீற்றிருக்கிறார். மேலும் அவர் பஞ்சமி, அதாவது 5வதாக அறியப்படுகிறார். சைவம், வைணவம் மற்றும் சாக்தம் ஆகிய 3 முக்கிய இந்து பிரிவுகளை சேர்ந்த பக்தர்கள் வராகியை வழிபடுகின்றனர். வராகியின் புராணங்கள் என்ன? வராகியுடன் தொடர்புடைய பல புராண கதைகள் உள்ளன. அந்த தேவி லலிதா திரிபுர சுந்தர தேவியின் படையின் தலைமை தளபதியாகவும் மாதங்கியுடன் சேர்ந்து அவளுக்கு ஒரு முக்கியமான துணைவியாகவும் திகழ்கிறாள். அவள் தேவியை காக்கிறாள். மேலும் ஒருவர் வராகியை வழிபட்டால் மட்டுமே லலிதா தேவியின் முழுமையான ஆசீர்வாதங்களை பெற முடியும். தேவி லலிதா அசுரர்களுடன் நடத்திய பல போர்களில் வராகி ஒரு முக்கிய பங்காற்றினார். தேவி லலிதாவால் கொல்லப்பட்ட 3 சக்தி வாய்ந்த அசுரர்களான சும்ப, நிசும்பன், பந்தாசுரன் மற்றும் ரக்தபீஜன் ஆகியோருடன் போரின் போது வாராகியின் வீரத்தை பல புராணங்கள் புகழ்ந்துள்ளன. அந்த போரின் போது வாராகி அந்த 3 அசுரர்களின் பல தளபதிகளையும் உறவினர்களையும் கொன்றார். வராகி மகாவிஷ்ணுவின் அவதாரமான வராகரின் சக்தியை குறிப்பதாகவும் அறியப்படுகிறார். மேலும் சிலர் வராகி சிவனின் உக்கிரமான வடிவமான பைரவரின் சக்தியை குறிப்பதாகவும் நம்புகிறார்கள். வராகி தேவியின் தோற்றம். வராகி கருமையான நிறம் கொண்டவள். மேலும் பல ஆயுதங்களை தாங்கிய 8 கைகளை கொண்டிருக்கிறாள். லலிதா திரிபுர சுந்தரி தேவியின் படையின் தலைமை தளபதியாக இருப்பதால் அவள் பல ஆயுதங்களை தன்னுடன் வைத்திருக்கிறாள். வராகி சங்கு, சக்கரம், தண்டி, பாசக்கயிறு, கதை, வாள், கேடயம் மற்றும் அங்குசம் ஆகியவற்றை ஏந்திருக்கிறாள். அவள் சிங்கம், கழுகு அல்லது பிரேதம் என்றால் சடலம் ஆகியவற்றை தனது வாகனமாக பயன்படுத்துகிறாள். சில குறிப்புகள் அவளை நீல நிற மேனியுடன் சித்தரிக்கின்றன. வராகியை வழிபடுவது எப்படி? இரவில் வராகியை வழிபடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பொதுவாக சூரியன் மறைந்த பிறகும் சூரியன் உதிப்பதற்கு முன்பும் வராகி அழைக்கப்படுகிறாள். அவளுடைய சிலைக்கோ அல்லது உருவப்படத்திற்கோ நீங்கள் வழிபாடு மற்றும் பூஜை செய்யலாம். தேவியின் சிலையையோ அல்லது படத்தையோ ஒரு பீடத்தில் வைத்து அதை மலர்களால் அலங்கரிக்கவும். பின்னர் அர்ச்சனை செய்வதற்கு தேவையான சில மலர்களையும் குங்குமத்தையும் தயாராக வைத்திருக்கவும். வடக்கு திசையை நோக்கி ஒரு விளக்கை ஏற்றி நறுமண தூபத்தை ஏற்றவும். வேக வைத்த சர்க்கரைவள்ளி கிழங்கு, உளுந்து வடை, மாதுளைப்பழம், புளி சாதம் மற்றும் எலுமிச்சை சாதம் ஆகியவை வராகி தேவிக்கான நைவேத்தியமாக உகந்தவை. வராகி மந்திரங்களை உச்சரித்து ஸ்லோகங்களை 3, 21 அல்லது 108 முறை பாராயணம் செய்யவும். நீங்கள் உச்சரிக்கும் மந்திரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட ஜெபமாலையை பயன்படுத்தலாம். பூஜை முடிந்ததும் தீப ஆராதனையை செய்யவும். ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் வராகியை பிரார்த்திப்பது அவளது சிறந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வழங்கி உங்கள் உண்மையான விருப்பங்களை நிறைவேற்ற உதவும் என்று நம்பப்படுகிறது. வராகி வழிபாட்டின் நன்மைகள் என்றால் என்ன? பிறர் உங்கள் மீது செலுத்தும் தீய பார்வையை வேறறுத்தல், தீய ஆவிகளிடம் இருந்து வரும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறது. வராகி தனது பக்தர்களை கருப்பு மந்திரம் மற்றும் அதாவது பிளாக் மேஜிக் என்று சொல்வார்கள் அல்லவா, மற்றும் அறமற்ற மறைஞான சடங்குகளிலிருந்து பாதுகாக்கிறாள்.
வராகி வழிபாடு விபத்துகள் போன்ற அசம்பாவிதங்களிலிருந்து பாதுகாப்பை வழங்குகிறது. இது உங்கள் நற்பெயரையும் அங்கீகாரத்தையும் மேம்படுத்துகிறது. இது புகழை அதிகரிப்பதோடு உங்கள் வார்த்தைகளுக்கும் மதிப்பை கொடுக்கிறது. வராகியை வழிபடுவது உங்களை பயம் மற்றும் தன்னம்பிக்கையின் இருந்து விடுவிக்கிறது. அவள் பக்தர்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அளித்து ஆசீர்வதிக்கிறாள். வராகி பக்தர்களை நோய்களில் இருந்தும் பிணிகளில் இருந்தும் காக்கிறாள். அவளை வழிபடுவது மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அளிக்கிறது. வராகி தனது பக்தர்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் அருளுகிறார். வராகி மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்கள். வராகி தேவியின் சில முக்கியமான மந்திரங்களும் ஸ்லோகங்களும் ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ளன. அது என்னவென்று பார்ப்போம். வராகி காயத்ரி மந்திரம். வராகி காயத்ரி மந்திரம் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாகும். இதை ஒரு நாளைக்கு 3 முறை அல்லது 21 அல்லது 108 முறை உச்சரிப்பது உகந்தது. அந்த மந்திரம் என்னவென்றால், ஓம் ஷியாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். மறுபடியும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். ஓம் ஷியாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வாராகி மந்திரம் ஜபிப்பதன் முக்கிய பலன்கள் என்னவென்றால், பயமின்மை மற்றும் பாதுகாப்பு. அன்னை வாராகி இருக்கும் இடத்தில் பயத்திற்கு வேலை இல்லை. அவள் தனது பக்தர்களை தீய சக்திகள், கண் திருஷ்டி மற்றும் விபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறாள். எதிரிகளை வெல்லுதல், எதிரிகளின் சதித்திட்டங்களை முறியடித்து அனைத்து தடைகளையும் நீக்கி வேலை மற்றும் வாழ்வில் வெற்றி பெற இந்த மந்திரம் உதவுகிறது. செல்வம் மற்றும் வளம். க்ளீம் வாராகமுகி மந்திரம் மற்றும் இதர மூல மந்திரங்கள் பல நெருக்கடியை போக்கி செல்வ வளம் மற்றும் வாழ்வில் சிறப்பான அந்தஸ்தை அளிக்கிறது. வாக்கு வன்மை. சபைகளில் புகழ் பெறவும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாக்கு வலிமையும் இந்த மந்திரம் அருளுகிறது. மன உறுதி. உடலில் உள்ள சக்கரங்களை தூண்டப்பட்டு மன உறுதி மற்றும் தைரியம் அதிகரிக்கும் வழிபாட்டு முறை. தேய்பிறை, வளர்பிறை, பஞ்சமி திதி அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது சிறப்பு. பானகம், உளுந்து வடை, வெண்பொங்கல் மற்றும் மாதுளைப்பழம் ஆகியவை அம்மனுக்கு படைக்க ஏற்ற நைவேத்தியங்கள். தினமும் 108 முறை அல்லது 21 முறை ஜெபிப்பது சிறந்தது. வராகி மூல மந்திரம் பிரச்சனைகள் தீர சொல்ல வேண்டிய மந்திரங்கள். வராகி மூல மந்திரத்தை தினமும் ஜெபிப்பது எதிரிகள் தொல்லை, பில்லி சூனியம் மற்றும் தீய சக்திகளில் இருந்து முழுமையான பாதுகாப்பை அளிக்கிறது. இது மன உறுதி, தன்னம்பிக்கை, செல்வம், வாக்குவன்மை மற்றும் சகல சௌபாக்கியங்களும் பெற்றுத்தரும். 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிப்பது தீராத பிணிகளை நீக்கி கேட்ட வரங்களை அளித்து வாழ்வின் தடைகளை உடைத்து வெற்றியை தரும் என நம்பப்படுகிறது. இப்பொழுது வராகி மூல மந்திரத்தை பார்ப்போம். வராகி மூல மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 முறை, 21 முறை அல்லது 108 முறை உச்சரிப்பது உகந்தது. அந்த மந்திரம் என்னவென்றால், கவனமாக கேளுங்கள். ஓம் ஹைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ வாக்சித்த சஷுர்முக கதி ஜிவ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வசியம் ஐம் க்ளம் டல் 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 அஸ்திராய ஃபட். அவ்வளோதான். இதை நான் மறுபடியும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் க்ளௌம் ஐம் நமோ பகவதே வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ வாக்கு சித்த சஷுர்முக கதி ஜிவ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வசியம் ஐம் க்ளம் டல் 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 அஸ்திராய ஃபட். நன்றி நண்பர்களே. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்டில் வாராகி என டைப் செய்யவும். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம்.